Hi friends, welcome to tudorjobs.com. நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் பேஜ் லேட் மெனுவில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட் 1ல் இந்த பிரிண்ட் ஏரியா வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேஜ் பிரேக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன். பிரேக்குங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணது பிரேக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சரி இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டுங்க போயிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ நான் பார்க்குறேன். நான் டைப் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேஜில் வருது இல்லைங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பாருங்கள், எனக்கு இந்த சின்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேஜில் வரணும், பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த பேஜில் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்சர்ட் பேஜ் பிரேக்குங்கிறது கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு என்ன ஆகுது, பேஜ் நமக்கு இந்த இடத்துல கட் ஆகுது இல்லைங்களா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் பேஜ் பிரேக்குங்கிறது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ நமக்கு அதோட பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நமக்கு பிரேக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் பிரேக் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்க்குறேன் பாருங்கள். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்போ நமக்கு கட் பண்ண வரைக்கும் வந்துருக்கும். பேலன்ஸ் டாக்குமெண்ட் நமக்கு என்ன ஆகும் அப்போ நமக்கு செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிருக்கும். இது பேஜ் பிரேக்குங்கிற ஆப்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு நமக்கு லென்த்தியாக பார்த்தீங்க அப்புறம் ரிப்போர்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதில் ஒரு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்போ நமக்கு ஒவ்வொரு நமக்கு என்ன ஆகணும் தனித்தனியாக பிரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்தடுத்த பேஜில் வந்து நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன். இது நமக்கு என்ன பண்ணலாம், சப்போஸ் நம்ம ரெண்டாக பிரிச்சோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் பேஜ் பிரேக்குங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ண மணியோட சேர்த்து இங்கே ஒரு இன்சர்ட் பேஜ் பிரேக் நான் கொடுக்குறேன். அதே போல் இங்கே என்ன பண்ணிக்கோங்க அனுப்போட சேர்த்துட்டு இங்கே நான் பேஜ் பிரேக் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும், நம்ம டைப் பண்ண இதே பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஜ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். கொடுத்து என்ன பண்ண பிரிண்ட் ப்ரிவியூவில் போயிட்டு பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன். நமக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு இங்கே ரிமூவ் ஆல் பிரேக்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ரீசெட் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இல்லை ரிமூவ் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போயிட்டு இங்கே ரீசெட் ஆல் பேஜ் பிரேக் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பழையபடி பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். உங்கள் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடுவில் பிரேக் ஆகாது. இது பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ நான் என்னோட எக்ஸல் புக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே நான் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் செட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் எடுக்கும் போது வராது, ஜஸ்ட் இங்கே பேக்ரவுண்ட் மட்டுமே நம்ம காட்டும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இதை போயிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் தான் நல்லாயிருக்கும், அந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த பேஜோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிக்சர்ஸ் நமக்கு பேக்ரவுண்டாக செட்டாக இருக்கும். இது பாரு நான் பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தா அந்த பிக்சர் நமக்கு வருமா அப்படின்னா வராது. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த இடத்துல நமக்கு அட்ராக்டிவாக பார்க்கும் போது நமக்கு என்ன ஆகணும் பார்த்தீங்க அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அதே பிக்சருக்கும் நல்லா இருக்கணும், நமக்கு இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ வேணா என்ன பண்ணிக்கோங்க, அகைன் இந்த டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். இது டெலிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்புறம் இந்த பிரிண்ட் டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த பிரிண்ட் டைட்டில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா பாருங்கள். ஸோ இப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் பிரேக் இன்செர்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தினேஷோட சேர்த்துட்டு ஒரு பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். அதே போல் இங்கே என்ன பண்ணுறீங்க செல்லோமோட கொடுத்துட்டு இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் கொடுத்துட்றேன். நம்ம பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தா நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஜஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு இல்லை மட்டும் நமக்கு அந்த ஹெட்டிங் வரும், டியூடோஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வெப்சைட் அட்ரஸ் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் நமக்கு வந்திருக்கு. அதே செகண்ட் பேஜ் நமக்கு அது வந்திருக்கா, வரல. நமக்கு தேர்ட் பேஜுக்கு வரல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் நான் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். எனக்கு அடுத்தடுத்த பேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பேஜுக்கும். அதுக்கு நமக்கு என்ன பண்ண இந்த பிரிண்ட் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே போல் நான் பிரிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ஃபஸ்ட் பேஜாக வரணும், இல்லை எது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜாக பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டிங் வர மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிரிண்ட் டைட்டிலுங்கிறது கொடுங்க, நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை பாருங்கள் இங்கே பிரிண்ட் டைட்டில்ஸ்னு இருக்குது இல்லைங்களா. நமக்கு என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது, நம்ம டாப் வைஸும் கொடுத்துக்கலாம், ரோ வைஸும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் அதே நீங்கள் காலமாக கொடுத்துருக்கீங்க, அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், காலம் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த ரோ வைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஹெட்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல போயிட்டு ஓகே கொடுத்துட்றேன். நமக்கு என்ன ஆகும், அந்த ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும்.
ஸோ நான் என்ன பண்ண ஹெட்டிங்கை செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ப்ரிவியூட்டை பார்க்க நமக்கு என்ன பண்ணோம், நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் F2 பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டில் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் பட்டனில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் பாருங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ப்ரிவியூக்கு ஹெட்டிங் வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ அதே போல் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், செகண்ட் பேஜுக்கும் நமக்கு அந்த ஹெட்டிங் வந்திருக்கும், தேர்ட் பேஜுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங் வந்திருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறேன், இந்த பிரேக்கில் போயிட்டு ரீசெட் ஆல் பேஜ் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும், பேஜ் நமக்கு கட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஒரு டேபிளை பார்த்திங்க அப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு இந்த இடத்த வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் நமக்கு என்ன பண்ணுறேன், அகைன் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பேஜில் தென் அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் பேஜில் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ன உங்கள் டிஃப்ரென்ஸ்க்காக நான் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, அவங்க கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஈவனாக ஒரே கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் அப்போ ஃபுல்லாக எனக்கு ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி பார்த்திங்க அப்போ நான் கொடுத்துக்கிறேன். அகைன் பாருங்கள் எல்லாம் ஹெட்டிங் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த கண்டென்ட் நான் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். அகைன் இந்த கண்டென்ட் செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் கலர்ஸ். இதுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அகைன் தேர்ட் இது நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்போ இதுக்கு ஒரு கலர் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பிங்க் கலர் இருக்கிறது வரும் இல்லைங்களா. இது ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ், இது ஃபோர்த், இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளே செட் பண்ணிக்கலாம் நமக்கு எது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேஜாக வரணும். அதுக்காக நமக்கு 1 2 3 4 இந்த மாதிரி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகணுமா, இல்லை எனக்கு எது ஃபஸ்ட் பேஜ் இது செகண்ட் பேஜ் இதுவாக வந்து தேர்ட் இது மாதிரி நம்ம பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் லைட் மெனு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக என்ன பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். ஃபஸ்ட் நம்ம பிங்க் கலர் இருக்கும், ரெண்டாவது பேஜ் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள் ப்ளூ கலர், தேர்டு க்ரீனு, ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னு எல்லோ கலர் வரும். இந்த மாதிரி நம்ம பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 இந்த மாதிரி செட் ஆகிருக்கு. நமக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பிரிண்ட் டைட்டிலுங்கிறது கொடுத்துக்கோங்க. இல்லை பாரு நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஓவர் தென் டவுன் இருக்கும். ஓகே, டவுன் ஓவர் தென் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் 1 2 3 4 செட் ஆகும். அதே பார்த்திங்க அப்படின்னா ஓவர் தென் டவுன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், நமக்கு அப்படியே ஃபஸ்ட்டு 1 2 3 4 செட் ஆகும். சினிமா பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ போயிட்டு இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தா நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ் நமக்கு பிங்க் கலர், ரெண்டாவது நமக்கு க்ரீனு, தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ, ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஜ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஃபார்மேட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது பிரிண்ட் டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் பேஜ் லேட் மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தீம்ஸும் பேஜ் செட்டப் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் டு ஃபிட்ஸ் இந்த ஷீட் ஆப்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudojos.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.